தென்னாங்குனி கருவாடை வந்து அடுப்பை கம்மியாக வச்சு இப்படி 2 வதக்குனோம்னா கருகு விடாமல் மண் பூரா கீழே வந்துடும். அப்படியே அலசி காய போட்டுக்கலாம். லைட்டாக சூடு பண்ணி வறுத்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் தலை வாழெல்லாம் கீழே விழுந்துடும். இதை அப்படியே தண்ணியில் போட்டு அலசி காய வச்சுக்கலாம். தென்னாங்குனி கருவாடு பொடுசாக இருக்கிறதுனால இப்படி ஒரு குண்டால தண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த இதை வச்சுக்கலாம். தண்ணியை நிறையா ஊற்றிட்டு இப்படி மாவு சலிக்கிற சல்லடையை வச்சிட்டோம்னா தண்ணியில் மூழ்கிடும். அது மேலே கருவாடை போட்டு அலசிக்கலாம். இப்படி அலசிட்டா கருவாடு வந்து உள்ளே போகாது, மண் மட்டும் கீழே இறங்கிக்கும். இப்படி அலசிக்கலாம். அலசிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு நல்ல தட்டில் காய வச்சு எடுத்துக்கலாம். தென்னாங்குனி கருவாடை இப்படி சுத்தம் பண்ணோம்னா அதிக அளவில் வேஸ்ட் ஆகாமல் மண் கீழேயும் அழுக்கு கீழேயும் போயிடும். கருவாடு மட்டும் மேலே இப்படி கழுவிட்டோம்னா மண்